கோவையில் 2017 முதல் 2021 வரை 79 யானைகள் ரயில்கள் மோதி இறப்பு. 2022 ஒரே ஆண்டில் மட்டும் ரயில் மோதி 14 யானைகள் இறப்பு. யானைகள் உயிரை காக்கும் ஏஐ தொழில்நுட்பம் கண்டுபிடிப்பு. ஏஐ தொழில்நுட்ப உதவியால் 3 ஆண்டுகளில் உயிர் தப்பிய 6000 காட்டு யானைகள். கோவை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சாதனை. கேரளாவில் இருந்து தமிழகம் வரும் ரயில்கள் கோவை மதுக்கரை வழித்தடத்தில் செல்கின்றன. இங்கு அடர்ந்த வனப்பகுதி நடுவே 2 ரயில் பாதைகள் உள்ளன. உணவு தண்ணீர் தேடி ரயில்வே தண்டவாளத்தை அவ்வப்போது யானைகள் கடக்கின்றன. அப்போது எக்ஸ்பிரஸ் ரயில்களில் சிக்கி யானைகள் பரிதாபமாக இறப்பதும் படுகாயமடைந்து உயிருக்கு போராடுவதும் தொடர்கிறது. கடந்த 2017 முதல் 2021 வரை 5 ஆண்டுகளில் 79 யானைகள் ரயில்கள் மோதி இறந்தன. 2022 மட்டும் 14 யானைகள் இறந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த வழித்தடத்தில் ஆண்டுக்கு சராசரியாக 16 யானைகள் இறப்பது வழக்கமாக இருந்தது. இது தொடர்பாக வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி யானைகள் இறப்பை தடுக்க நடவடிக்கை எடுக்கும்படி வனத்துறைக்கும் ரயில்வே துறைக்கும் உத்தரவிட்டது. அதன் அடிப்படையில் கோவை மாவட்டம் மதுக்கரை பகுதியில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் செயல்படும் கட்டுப்பாட்டு அறை ஏற்படுத்தப்பட்டது. மதுக்கரையில் ரயில் பாதைக்கு வராமல் யானைகள் கடந்து செல்ல 2 இடங்களில் சுரங்கப்பாதைகள் ஏற்படுத்தப்பட்டன. மேலும் 30க்கும் அதிகமான இடங்களில் செயற்கை நுண்ணறிவு முறையில் செயல்படும் தெர்மல் கேமராக்கள் நிறுவப்பட்டன. இதில் பதிவாகும் காட்சிகள் கட்டுப்பாட்டு அறையில் கண்காணிக்கப்படும். அதன்படி யானைகள் நடமாட்டம் குறித்து அவ்வழித்தடத்தில் ஓடும் ரயில் பைலட்டிற்கு தகவல் தெரிவிக்கப்படும். அப்பகுதியில் யானைகள் இருந்தால் அதற்கு ஏற்ப ரயில்கள் இயக்கப்படும். வனத்துறையின் இத்திட்டம் நல்ல பலனை அளித்துள்ளது. இப்பகுதியில் கடந்த 2 ஆண்டுகளில் யானைகள் எவ்வித விபத்தும் இல்லாமல் 6000 முறை கடந்து சென்றுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரியும், நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மதுக்கரை பகுதியில் தமிழ்நாட்டிலிருந்து கேரளாவுக்கும் கேரளாவில் மற்ற மாநிலங்களுக்கும் செல்லும் ரயில்கள் தொடர்பாக தண்டவாளங்கள் 2 தண்டவாளங்கள் ஏ ட்ராக் பி ட்ராக் நம்ம வனப்பகுதிக்குள் செல்கின்றது. இந்த ஏ ட்ராக் மற்றும் பி ட்ராக்கில் 2021க்கு முன்னாடி, அந்த வருடத்திற்கு முன்னாடி சுமார் ஒரு 10 to 11 யானைகள் ரயிலில் அடிபட்டு இறந்திருக்கிறது. இதை தடுக்கும் நோக்கில் 2021ஆம் வருடத்தில் ஏற்கனவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது யானைகள் ரயில்வே ட்ராக்கு வருவதற்கு முன்பாகவே அதை அறிந்து அந்த யானைகளை நாம் ட்ராக்கிற்கு ரயில் தண்டவாளத்திற்கு வரவிடாமல் தடுத்து விபத்தினை தடுப்பதற்காக ஒரு திட்டம் தயார் செய்யப்பட்டது. அந்த திட்டத்தினை தற்பொழுது 2022ஆம் வருடத்தில் மீண்டும் அதை ரயில்வே ட்ராக்கில் சுமார் ஒரு 12 டவர் பொருத்திய கேமராக்கள், பி ட்ராக்கில் 7 ஏ ட்ராக்கில் 5 கேமராக்கள் பொருத்தப்பட்டு யானைகள் விபத்திலிருந்து தடுப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த ஏஐ திட்டமும் 2023ஆம் வருடத்திலிருந்து செயல்பட தொடங்கியிருக்கிறது. தற்பொழுது வரைக்கும் இந்த செயல்படுத்த காலகட்டத்திலிருந்து இதுவரைக்கும் எந்த ஒரு யானைகளும் ரயில் விபத்தில் இறக்கவில்லை. மேலும் அங்கு எந்த ஒரு யானையும் ரயில்வே ட்ராக் நோக்கி வரும்பொழுது அது உடனடியாக கேமரா தகவல்களை பரிமாற்றம் வனப்பணியாளர்களுக்கும் மற்றும் ரயில்வே துறைக்கும் தகவல்கள் பரிமாற்றம் செய்யும் பண்ணும் பட்சத்தில் அதன் மூலியமாக அந்த இடத்தில் அந்த நேரத்தில் ரயில்கள் வந்தால் அதை உடனடியாக அந்த லோக்கோ பைலட் அவர்கள் அந்த ரயிலை வேகத்தை குறைத்து விபத்தினை தடுக்கும் நோக்கில் வேகத்தை குறைத்து தற்பொழுது செயல்படுத்தப்பட்டுகிறது. அதே நேரத்தில் ட்ராக் வாட்சர்ஸ் வனத்துறையிலிருந்து நாம் அவர்களை நாம் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். என்னதான் நம்ம ரயில்வே துறைக்கு தகவல் தெரிவித்தாலும் இவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அந்த இடத்திற்கு சென்று அந்த யானையை ரயில்வே ட்ராக் மேலே ஏறாமல் பார்த்து விபத்தினை தடுத்து வருகிறார்கள். ஸோ இதன் மூலியமாக கடந்த 2023ஆம் வருடத்திலிருந்து இப்பொழுது 25 ஆல்மோஸ்ட் முடிய போகுது. கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. இந்த 2 வருஷத்தில் கிட்டத்தட்ட ஒரு
ஒரு 6000 தடவை, அதாவது யானைகள் வந்து அந்த கேமராக்கள் வந்து புகைப்படம் எடுத்து நம்மளுக்கு வந்து தகவலாக தரப்பட்டு அதன் மூலியமாக அந்த யானைகளை வந்து நம்ம வந்து ரயில்வே ட்ராக் வரவிடாமல் தடுத்து விபத்தினை குறைத்திருக்கிறோம். ரயில் விபத்துகளில் இருந்து காட்டு யானைகள் காக்கப்படுவது குறித்து வனம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை செயலர் சுப்ரியா சாஹூ தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த தகவல் வன விலங்குகள் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2022 முதல் தற்போது வரை ரயில் விபத்துகளில் இருந்து 6000த்திற்கும் மேற்பட்ட காட்டு யானைகளை வனத்துறை காப்பாற்றி சாதனை படைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது.